வெல்கம் டு சுவாமி விவேகானந்தா அகாடமி. இந்த சேனல்ஸ் வந்து முழுக்க முழுக்க +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்கௌண்டன்சி போத் மீடியம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வேண்டிய நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவாக ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நியூ புக்கு செகண்ட் சம்மு பேஜ் நம்பர் 59. உங்களுக்கு கொஷின்ஸே வந்து இங்கே எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஷின்ஸை வந்து நான் காமிக்கல. ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 40,000 இருக்குது. அப்போ இதில் என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்று கேஷு, அனதர் இஸ் கேபிட்டல். ஸோ நம்ம தான் ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ கேஷுங்கிற ஹெட்டிங் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்தது கேபிட்டலுங்கிற ஹெட்டிங் கொடுக்குறோம். அது இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டு கேஷ் இன்க்ரீஸ், அதனால் ப்ளஸ் 40,000, கேபிட்டல் ஆல்சோ இன்க்ரீஸ் 40,000. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக பாருங்கள். ஸ்கேல் உங்களுக்கு சென்டரில் வச்சுக்கிறேன். அந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். இட் மீன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து அசட்டு, இது வந்து உங்களுக்கு லயபிலிட்டிஸ். இப்போ அசட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 40,000 இருக்குது, கேபிட்டல் 40,000. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு நான் தனியாக காலம் போட்டு டோட்டல் அசட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பிரகாரம் 40,000, liabilities 40,000. செகண்ட் டிரான்சாக்ஷன் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப் 30,000 இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ரெண்டு இடம் இருக்குது, டூ ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன் இஸ் கேஷ், அனதர் இஸ் பேங்க். கேஷ் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் இப்போ பேங்க் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற போது நம்ம பேங்க்கில் அந்த 30,000 கொண்டு போய் போட போகிறோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் ப்ளஸ் சைன் போடுறோம். அட் த சேம் டைம் கேஷ் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால் கேஷ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 40,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, 40,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணோம்னா 10,000, பேங்க் 30,000. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40,000. லயபிலிட்டிஸ் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, சேம் அமௌண்ட் அப்படியே எடுத்து 40,000 போட்டுக்கிறோம். தேர்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்தளவுக்கு பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் 12,000 கொடுத்துருக்கு. ஸோ பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி. அப்போ பாட் குட்ஸ்னாலே நீங்கள் சரி, சோல்டு குட்ஸ்னாலும் சரி, ஸ்டாக்குங்கிற ஹெட்டிங் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரின்னு கொடுக்கும்பொழுது, ஆன் கிரெடிட்னு கொடுக்கும்போது ஒன்று வந்து ஸ்டாக்குங்கிற ஹெட்டிங்கில் வருது, அனதர் இஸ் கிரெடிட்டார். இட் மீன்ஸ் ஹரிக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும், அதனால் நம்ம கிரெடிட்டாருங்கிற ஒரு ஹெட்டிங் வந்து லயபிலிட்டி சைடு தனியாக கொடுக்கணும். இப்போ ஸ்டாக்னுடைய வேல்யூ 12,000 இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி நம்ம கிரெடிட்டார்ஸ் 12,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த டைமில் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த 10,000 பேலன்ஸ் அப்படியே வருது, பேங்க் பேலன்ஸ் 30,000 அப்படியே வருது, ஸ்டாக் 12,000 வருது. ஸோ 10,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 12,000 நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அசட் சைடு 52,000 வந்தாச்சு. லயபிலிட்டி சைடு ஏற்கனவே நம்மளுக்கு 40,000 இருக்குது, இப்போ ஒரு 12,000 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, 52,000 வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கேஷ் வித்ட்ரான் பை ராஜ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே நமக்கு ஏற்கனவே ட்ராயிங்ஸு கேஷ் ஆனது பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது, அதனால் கேஷை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 1,000 ருபீஸை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ அவருடைய கேபிட்டலினுடைய வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து இந்த கேபிட்டல் வேல்யூவை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ 10,000லேருந்து 1,000 ருபீஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,000. பேங்க்கில் எந்த விதமான சேஞ்சஸும் இந்த டிரான்சாக்ஷனில் இல்லை, அண்ட் ஆல்சோ ஸ்டாக்லேயும் இல்லை. ஸோ 30,000, 12,000, 40,000லேருந்து 1,000 ருபீஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 39,000. ஆல்ரெடி நமக்கு வந்து 12,000 கொடுக்க வேண்டியிருக்குது,
லயபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா 39,000 ப்ளஸ் 12,000 51,000. அசட் சைடு 9,000 ப்ளஸ் 30,000 39,000 ப்ளஸ் 12,000 51,000. ஸோ ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு இருக்குது. ஸோ இப்போ அனதர் ஹெட்டிங் ஒன்று வரப்போகுது நம்மளுக்கு. ஃபர்னிச்சருங்கிற ஹெட்டிங் நம்ம வந்து மேலே போட போகிறோம். அங்கே ஃபர்னிச்சருங்கிற ஹெட்டிங் போடுறோம். அதுக்கு அடுத்தது பாட் ஃபர்னிச்சருங்கிற போது ஃபர்னிச்சருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எது மூலிமா நம்ம பே பண்ணியிருக்கிறோம்னா டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ருபீஸுக்கு நம்ம ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னு சொல்லி சொன்னோம்னா 10,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் ஆல்ரெடி 30,000 இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து 10,000 வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம டெபிட் கார்டு கொடுத்து வாங்கிக்கிறதுனால அந்த 30,000லேருந்து 10,000 ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 20,000. ஃபர்னிச்சர்ஸ் வேல்யூ 10,000. ஸோ இப்போது ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 9,000 கேஷ் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. பேங்க் பேலன்ஸ் 20,000 இருக்குது. ஸ்டாக் வந்து உங்களுக்கு 12,000 இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் வந்து 10,000 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 51,000 வரும். அதே கேபிட்டல் கிரெடிட்டார்ஸ் ஒரு 12,000. கிரெடிட்டார்ஸ் மீன்ஸ் கறிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ 51,000 ஈக்குவேஷன்ஸ். இந்த டிரான்சாக்ஷனோட 51,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்டு கேஷ் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6,000 கொடுத்துருக்கேன். அப்போது கேஷ் உங்களுக்கு 6,000 ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் வேல்யூ 6,000 ரெடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா செல்லிங் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் ப்ரைஸு தட் அஸ்யூம் ரெண்டுமே சேம்ங்கிற மீனிங் கொண்டு வரோம். ஏன்னா இங்கே நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காதனால தட் அஸ்யூம் செல்லிங் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் சேம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டாக்னுடைய வேல்யூவு 6,000 நமக்கு ரெடியூஸ் ஆகுது. கேஷ் ரிசீவ்டு 6,000. இந்த டிரான்சாக்ஷன் நார்மலாக சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வரும்னு. இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஒன்ஸ் அகெயின் சோல்டு குட்ஸுன்னு கொடுத்துட்டான். அமௌண்ட் வந்து உங்களுக்கு 6,000 கொடுத்துருக்கான். பட் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் சேம்ங்கிற பேசிக்கில் கொண்டு வர்றோம். அதனால் இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த குட்ஸை வந்து நமக்கு சோல்டு பண்ணதுனால ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. அதனால் கேஷ் ரிசீவ்டு 6,000 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்னுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 12,000லேருந்து 6,000 நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. கேபிட்டலில் எந்த விதமான சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு 9,000லேருந்து 6,000 ப்ளஸ் பண்ணி 15,000 20,000 12,000 மைனஸ் 6,000 6,000 10,000. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 51,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு இருக்கு. ஸோ பர்சனல் யூஸ்க்கு வேண்டிய நம்ம எதுலேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம்னா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் கேபிட்டல் வேல்யூவும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் மணி வித்ட்ரான் ஃபார் பேங்க் ஃபார் ஆபீஸ் யூஸ். ஸோ ஆபீஸ் யூஸுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா அமௌண்ட் உள்ளே வருது. அதனால் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் அகைன் பை மிஸ்டேக் ஃபார் ஆஃபீஸ் பர்சனல் யூஸ்ன்னு எழுதிட்டேன். மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ ஆஃபீஸ் யூஸுங்கிறதுனால அமௌண்ட் உள்ளே வருது. பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா ரெடியூஸ் ஆகுது. அதனால் கேஷில் வந்து அந்த 1,000 ருபீஸை ஆட் பண்ணிக்கிறீங்க. பேங்க்கில் வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 15,000 ப்ளஸ் 1,000 16,000 20,000 மைனஸ் 1,000 19,000 6,000 10,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 51,000. லயபிலிட்டி சைடை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் லயபிலிட்டிஸும் வந்து எந்த விதமான கிரெடிட்டார்ஸும் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகலை. ஸோ நம்ம ஹெட்டிங் வந்து கொஸ்டின்ஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து
ஹெட்டிங் கொடுக்குறீங்க. பொதுவாகவே நமக்கு கேஷ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், கேஷ் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணுங்கள். கேஷ் வேல்யூ எப்பப்பெல்லாம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம்னா, சப்போஸ் பெய்டு ரெண்ட், பெய்டு வேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, கேஷ் மூலிமா கொடுத்துருக்கோம்னான்னு பாருங்கள். கேஷ் மூலிமா கொடுத்துருந்தோம்னா கேஷில் மைனஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம வந்து பை செக்குன்னு கொடுத்துருந்தோம்னா பேங்க்கில் வந்து மைனஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா எக்ஸ்பென்சஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ்ஸு லாஸையும் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். அதுபோக எல்லா ப்ராஃபிட்டும் இன்கமையும் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் கூட ப்ளஸ் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வரும்போது இங்கே நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து புரியும்.